பத்தாம் வகுப்பு இயல் 4, 5, 6. நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று என்ற திருக்குறள் பயின்று வந்துள்ள அணி. உவமை அணி. யார் பெற்ற செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழு அது போன்றதாகும். மரம் பழுத்தது போன்றதாகும். பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர். ஆசை. ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பை தருவதால் ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக பேணி காக்க வேண்டும். ஆசை, சினம், அறியாமை என்ற மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும். கிடைத்ததற்கு அறிய பேறுகளெல்லாம் பெரும்பேறு பெரியோரை போற்றி துணையாக கொள்ளுதல். வேலோடு நின்றான் எடுவென்றல போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள வித்துவக்கோடு என்னும் ஊரில் அமைந்திருக்கும் உய்யவாய்ந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். ஓங்கு என்ற அடைமொழியுடன் சிறப்பிக்கப்படும் எட்டுத்தொகை நூல் பரிபாடல். அண்டப்பகுதிகளில் உருண்டை வடிவம் பற்றி அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியரின் தெரியின் என பாடியவர் மாணிக்கவாசகர். இந்த அண்ட பெருவெளியில் நாம் பல்வேறு போன்ற எண்ணற்ற பால் வீதிகள் உள்ளன என்று அமெரிக்க வானியல் வல்லுநர் ஆப்பியர் எந்த ஆண்டு நிரூபித்தார்? 1924. விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி ஒரு அறிவரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழியும் என்ற பாடலை பாடியவர் யார்? கீரந்தையார். ஈண்டி என்பதன் பொருள் செறிந்து திரண்டு. தவறான ஒன்றை தேர்வு செய்க. தன் செயல் சிறப்பு. வளர்வானம் என்பதன் இலக்கண குறிப்பீட்டு என்ன? வினைத்தொகை. சென்னை கோட்டூர்புரத்தில் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1988. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் உள்ள காட்சி கூடங்களின் எண்ணிக்கை எத்தனை? 10. அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் உள்ள காட்சி கூடங்களின் எண்ணிக்கை 10. தனித்துவம் வாய்ந்த இந்தியாவிலேயே முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை கொண்ட பிர்லா கோளரங்கம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 2003. 2009. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது.
கற்பனை திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது இன்று நாம் அளந்திருப்பதை மட்டுமன்று இனி நாம் அறிந்து கொள்ளப் போவதையும் உள்ளடக்கியது என்று சொன்னவர் யார்? ஜன்ஸ்டீன். கடும் பகட்டு யானை நெடுந்தேர்கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்று கருவூர் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் அகநானூறு. 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெரு வெடிப்பு கொள்கை மற்றும் கருந்துளை ஆகியவற்றை பற்றிய உண்மைகளை கொண்ட ஸ்டீபன் வில்லியம் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1988. தலைவிதி தன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் இருபுறமும் பார்த்து அடைகிறார்கள் என்று சொன்னவர் யார்? ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 105. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தின் திருமொழியாக உள்ளது. 5ஆம் திருமொழியாக உள்ளது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. கூற்று பரிபாடல் என்று 24 பாடல்களே கிடைத்துள்ளன. காரணம் சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். இதில் 70 பாடல்கள் இருப்பதாக உரையாசிரியர் கூறியுள்ளார். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. தர்புரு என்பதன் பொருள் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. உரை என்ன? உரை ரை ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று பாடியவர் அறிவுமதி. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? இலா. பெப்பர் என்பது ஜப்பானின் இயந்திர மனிதன். இங்கியவனை யான் பெறவே என்ற தவம் செய்துவிட்டேன் என்று பாடியவர் சுரதா. டெரிப்ளின் ஊசி எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? மூச்சு திணறல். குலசேகர ஆழ்வாரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. உனது அருளே பார்ப்பவன் அடியேனே யாரிடம் கூறியது? அடியேனே யாரிடம் கூறியது? இறைவனிடம். குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையால் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். இவ்விரு தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி முறையே பால் வழுவமைதி, தின வழுவமைதி. தன்பெயல் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. உந்துவெளி என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நீலமணி. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தங்கே குலாவும் அமுத குழைம்பை குடித்தொரு கோலவெறி படைத்தோம் உலாவும் மனச்சிறு பில்லினை
எங்கனும் ஒட்டி மகிழ்ந்திடுவோம். பணம் பலாவின் கனிசுளை வண்டியில் ஒரு வண்டு பாடுவதும் வியப்போ என்று பாடியவர் பாரதியார். தேன்மழை என்ற நூலின் ஆசிரியர் ராஜகோபாலன். தேன்மழை என்ற நூலின் ஆசிரியர் ராஜகோபாலன். பாய்ச்சல் என்னும் கதை இடம்பெற்றுள்ள தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் ச. கந்தசாமி. ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தோண்டியார் என்ற ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டினை பற்றி குறிப்பிடும் இலக்கியம் சிலப்பதிகாரம். கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். பின்வருவனவற்றுள் கம்பர் இயற்றிடாத நூல் எது என காண்க. முதுமொழி மாலை. திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கா. திருநாவுக்கரசு. நாட்டார் கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அகர பெருமாள். ஆ. கா. பெருமாள். கொண்டகப்பறை கீழ்காணும் எந்த நிலத்திற்கு உரியது? தொண்டகப்பறை. குறிஞ்சி. மணமுழா என்பது எந்த நிலத்தின் பறை? மருதம். மணமுழா மருதம். தொண்டம் குறிச்சி. விளரி என்பதன் எந்த நிலத்தின் யாழ்? விளரி என்பது எந்த நிலத்தின் யாழ்? குறிஞ்சி. முல்லை. மருதம். நெய்தல். நெய்தல் நிலத்தின் நெய்தல். விளரி என்பது நெய்தல். அடுத்தது தவறான ஒன்றை தேர்வு செய்க. நெய்தல் தோன்றி. செவ்வழிப்பான் எந்த நிலத்தின் பண்? நெய்தல். செவ்வழிப்பன் நெய்தல். வரகு மற்றும் சாமை எந்த நிலத்தின் உணவு? முல்லை. கீழ்காணும் எந்த நூல் மயிலாடுதுறையைச் சேர்ந்த ச. கந்தசாமி என்பவரால் இயற்றப்பட்டது அல்ல? ஒவ்வொரு கல்லாய். வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயால் போல் மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவக் கூட்டு அம்மா நீ ஆளா உனது அருளே பார்ப்பேன் அடியேனே என்ற பாடல் 4000 திவ்ய பிரபந்தம் எத்தனையாவது பாடல்? 691. 691. புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர் வில்லியம் ஹாக்கின்ஸ் யாருடைய கலீலியோவின் நினைவு நாளன்று பிறந்து யாருடைய பிறந்த நாளன்று இறந்தார்? ஐன்ஸ்டீன். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேண்டும் என்ற பாரதியாரின் பாடலில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி மரபு வழுவமைதி. தரமான ஒன்றை தேர்வு செய்க. செவ்வன் வந்தார். கால வழுவமைதி.
நீ வந்தேன் என்பது இடவழு. குயில் சத்தம் என்பது மரபுவழு. குயில் சத்தம் மரபுவழு. நீ வந்தேன் என்பது இடவழு. என்ன? தவறான ஒன்றை தேர்வு செய்க. செல்வன் வந்தான் காலவழு அமைதி. அடுத்தது மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் குறிப்பு இடம்பெற்ற கல்வெட்டு சின்னமனூர் கல்வெட்டு. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவதுதான் மொழிபெயர்ப்பு என்பவர் மணவை முஸ்தபா. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரீக வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்புக்கும் ஒரு காரணமாகும் என்பவர் மு.கு. ஜெகநாதராஜா. டேனிஷ் கிறிஸ்தவ நிறுவனத்தால் ஆண்டு தரங்கம்பாடியில் ஞானப்பாட்டுகள் புத்தகம் ஓமனலிசா ஞான புத்தகம் மொழிபெயர்த்து அச்சுறுப்பாக்கம் பெற்றது 1723. மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதல் நூல்கள் பிரான்ஸ் நாட்டின் தேசிய நூல்கூடத்தில் உள்ளன என்று கூறியவர் தனிநாயக அடிகள். காசியிலே இன்று வரை அறிவின் மன்னன் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ வேண்டும் என்று குறிப்பிடுபவர் குலோத்துங்கன். சென்றிடுவீர் 8 திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் பாரதியார். வடமொழியில் முகுந்த மாலை பாடிய குலசேகர ஆழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் 5ஆம் திருமுறையான பெருமாள் திருமொழியில் உள்ள பாசுரங்களின் எண்ணிக்கை 105. ராகுல் காந்தியுடன் 1942ஆம் ஆண்டு ஹாஜ்ராபாக் மத்திய சிறையில் இருந்து பொது வாலாகாவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்திய மொழியில் எழுதினார். இந்நூலை 1949ஆம் ஆண்டு தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார்? கணமுத்தையா. சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்குதம்பி பாவலர் பிறந்த ஊரான இடலாக்குடி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கன்னியாகுமரி. திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் எத்தனையாவது படலம்? 56. நுவன்ற என்பதன் பொருள் காண்க. சொல்லிய. முனிவு என்பதன் பொருள் சினம். தமர் என்பதன் பொருள் உறவினர். முனிவு என்பதன் பொருள் சினம். துவன்ற என்பதன் பொருள் சொல்லிய. நுவன்ற சொல்லிய. டேஷ் என்னும் பாண்டிய மன்னன் மிகுந்த கல்வியறிவு மிக்கவன் என கற்றோர் கூற கேட்பார் இடைக்காடனார் என்னும் புலவர். குலசேகர பாண்டியன். நீபவனம் என்பதுடன் தொடர்புடைய மரம் கடம்ப மரம். நீபவனம் என்பதுடன் கடம்ப மரம். பாண்டியர்களின் மாலை தார் என்ற பூவால் ஆக்கப்பட்டிருக்கும். பாண்டியர்களின் மாலை தார் எந்த பூவால் ஆக்கப்பட்டிருக்கும்? வேப்பம்பூ. சிறந்த குளிர்ந்த
வயல்கள் சூழ்ந்த கடம்பை வனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம் என்ற பாடலை பாடிய எகந்த குற்றம் தவிர வேறு குற்றம் என்ற பாண்டிய மன்னனிடம் இறைவன் கூறினார். இடைக்காடனார் தவறான கூற்று எது என்பதை காண்க. திருவிளையாடல் புராணம், மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களையும் காதைகளையும் கொண்டது. விளக்கம் மேலே குறிப்பிட்டுள்ள 3 காண்டங்களையும் 64 படலங்களையும் கொண்டது. கொற்கை கோமன் கொற்கையாம் பெருந்துறை இன்று தூத்துக்குடி மாவட்டத்தின் கொற்கையை பாடும் சங்க இலக்கியம் எது? ஐங்குறுநூறு. சிறந்த கதைகள் 13 என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் வல்லிக்கண்ணன். விசாரணை கமிஷன் எனும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் ச. கந்தசாமி. குறிஞ்சி நிலத்தின் சிறுபொழுது யாமம். ஆறு பெரும்பொழுதும் கீழ்காணும் எந்த நிலத்திற்கு உரியது? நெய்தல். தவறான ஒன்றை காண்க. யாமம் இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. யாமம் இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி குளிர்காலம். ஐப்பசி கார்த்திகை. குளிர்காலத்தை சிறுபொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல். குளிர்காலத்தை சிறுபொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல். சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர் ச. கந்தசாமி. சுடுமண் சிலைகள் குறும்படத்திற்கு விருது பெற்றவர் ச. கந்தசாமி. கம்பராமாயணத்தில் எத்தனையாவது பாடல் மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள், காடுகள், அரும்புகள், கமுகம், தோட்டங்கள் இவை அனைத்தும் பரவி பாயும் சரையு ஆறு பற்றி குறிப்பிடுவது? 31. கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 6. குட்டியவர் அகிலா. ஜான் கோஸ்ட் என்பவர் எழுதிய ஆசிரியரின் டைரி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் அகிலா. அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன். பேத்தி நெட்டுரு பண்ணியால் நீதி நூல் திரட்டையே என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். கற்கை நன்றே பிச்சை புகுனிம் கற்கை நன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் வெற்றி வேர்க்கை. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். ஆலத்து மேலே குவளை குளத்துல வாளின் கொடிய குரங்கு என்ற மயிலைநாதர் உரையில் பயின்று வந்துள்ள பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கோள். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றோடு ஏனையவர் என்ற இக்குறளின் பயின்று வந்துள்ள பொருள்கோள் எதிர்நிரல் நிறை பொருள்கோள். எதிர்நிறை பொருள்கோள். விடை வகை எத்தனை வகைப்படும்? விடை வகை 8.
என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியுமா என்று கூறுவது இனமொழி விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவது நேர்விடை. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது சுட்டு விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளில் பயின்று வந்துள்ள பொருள்கோள் முறை நிரல் நிறை பொருள்கோள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று கூறுவது மறைவிடை. வினா எத்தனை வகைப்படும்? 6. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. மாணவனிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் அறிவினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் கொளல் வினா. சாயவனம் என்ற புதினத்தின் மூலம் புகழ்பெற்ற எழுத்தாளர் யார்? குணசேகரன். சா. கந்தசாமி. உனக்கு பிடித்த சாயவனம் என்ற புதினத்தின் மூலம் புகழ்பெற்ற எழுத்தாளர் சா. கந்தசாமி. உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் ஆசிரியர் கமலாயன். இயற்பெயர் குணசேகரன். உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் கமலாயன். இயற்பெயர் குணசேகரன். நீதி வெண்பாவின் ஆசிரியர் செய்குதம்பி பாவலர். வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுவது ஏவல் வினா. கரகம் பற்றி நீரற வரியாக்கரகத்து என்று குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல் புறநானூறு. தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும் என்று சொன்ன கவிஞர் உமா மகேஸ்வரி. பிறந்த ஊர் மதுரை. பொய்க்கால் குதிரை ஆட்டம் யாருடைய காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்தது? மராத்தியர்கள். தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஊசல். ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்பது அறியா வினா. மதுரைக்கு போகும் வழி யாது என்னும் வினாவிற்கு மாம்பழம் கிலோ 50 ரூபாய் என விடையளிப்பது எவ்வகை வழு? விடை வழு. செழியன் வந்தது திணை வழு. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுவது கொடைவினா. கண்ணகி உண்டாள் பால் வழு. நேற்று வருவான் காலவழு. தெருக்கூத்தை தமிழ் நாடக கலையின் முக்கிய அடையாளம் ஆக்கியவர் மற்றும் கூத்துப்பட்டறை நடத்தியவர் கலைஞாயிறு என்று சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? முத்துசாமி. முத்துசாமி. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் வினாவழு. இச்செயலை செய்வது மங்கையா மணிமேகலையா என வினவுவது ஐயவினா.
ஐயவினா. இச்செயலை செய்வது மங்கையா மணிமேகலையா என வினவுவது ஐயவினா. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுவது மரபு வழு. யாரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர்? குற்றம் இல்லாமல் தன் குடி பெருமையை உயரச் செய்து வாழ்பவரை. குற்றம் இல்லாமல் தன் குடி பெருமையை உயரச் செய்து வாழ்பவரை. தவறாக பொருந்தியுள்ளது என காண்க. பகை மார்க்சிட் 98. காஸ்மிக் ரேஸ் என்பது விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ் என்பது விண்வெளி கதிர்கள். இன்மையின் இன்னாது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இந்த குறட்பா இடம்பெற்ற அதிகாரம் நல்குரவு. எதை நீக்கிவிட வேண்டும்? எதை நீக்கிவிட வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். மற்றவருடன் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை. தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான் என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி. தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான் என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி வஞ்சு புகழ்ச்சி அணி.